உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் என்றால் என்ன, அதனோட பயன்கள், சிறு குறு விவசாயிகளை ஒன்றிணைச்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை இரட்டிப்பாக்குறது தான் முக்கியமான நோக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தான் விளைவிக்கும் விளைபொருட்களை தானே விலை நிர்ணயம் பண்ணுறது தான் இதோட முக்கிய அம்சம் கூட. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் ஷாப் வைக்கிறோம்ல, இன்புட் ஷாப்பில் வந்து நம்ம விளைபொருள் எல்லாருக்குமே ஃபார்மர்ஸ் கொடுக்கும்போது மற்ற ப்ரைவேட்டில் விட நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப விலை கம்மியாக கொடுக்கும். விதையாக இருக்கட்டும், உரமாக இருக்கட்டும், பொதுவாக வந்து எதுவாக இருந்தாலும் சரி தான். எந்த ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, டிவிடெண்ட்னா ஈவுத்தொகை, அதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது வந்து நம்ம கம்பெனிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அதிலேருந்து ப்ராஃபிட்டில் வர அந்த அமௌண்ட்டில் ஒரு பங்கை வந்து ஒரு 500 1000 வந்து அனைத்து ஃபார்மருக்கும் 1000 பேர் இருக்காங்களா 500 பேர் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கும்போது மட்டும்தான் ஒரு உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படிங்கிறதுக்கு முழுமையாக முடியும். அதாவது சஸ்டைனபிள் இல்லைனா சக்ஸஸ்ஃபுல் ஒரு எஃப்யூன்னு சொல்ல போனால் அப்படி ஒன்று இருந்தால் மட்டும் தான் அது உண்மையான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனி. அப்படி வருங்காலத்தில் நம்ம சோழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி